விஜயோட ஸ்டாண்டு வந்து என்னவா இருக்கு? ஏன்னா அவரு வந்து அந்த சொ சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இந்த மாரிலாம் கேட்கறது வந்து அதிமுகவோட பாணிய பின்பற்ற மாரி இருக்கு. அதே மாரி அதிமுகவ மட்டும் அவர் எந்த குறையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் வந்து லாஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடியாவது இந்த மாதிரி கூட்டணியில வந்து டக்குன்னு அதிமுகவுல குதிச்சுருவாரா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. விஜய் தாவேக ஆரம்பிச்ச உடனேயே இப்ப நாங்கலாம் முதல்ல வரட்டும், வந்து அவர் அரசியல சொல்லட்டும். அவர் என்ன செய்றாரு பார்ப்போம். கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த வடிவேல் சொல்ற மாரி, "உன்ட்ட ஸ்டார்ட்டிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. ஃபினிஷிங் தான் சரியில்லன்ற" மாதிரி ஸ்டார்ட்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. பயங்கரமா பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. அவரு பேச்சினால அங்கேயோ பெரிய கலகலம் நடந்தது உள்ளக. எங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரம் பகிரணும்னா, "ஏப்பா திரும்ப உங்க கோரிக்கை தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு?" சொல்லிட்டு பெரிய கலவரம்லாம் நடந்தது உள்ளக திமுகவுள்ள. இது ஒரு பார்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கட்சி